கொஞ்ச நேரத்துல மொத்த கதையும் முடிச்சு விட்டுருப்பாங்க. இன்னைக்கு வீடியோ வச்சிருச்சு தான், ஆனால் டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிடுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் 6 ப்ளஸ் அப்புறம் எபிசோட் 44 வீடியோ பார்க்கங்களா உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி ஒரு ஃபாலோ தட்டி விட்டு போயிருங்க. அப்புறம் இதுதான் என் டெல்லி பயணத்தோட இறுதி பாகம் 6 இதோட முடிஞ்சிடும். ட்ரெயின் பயணத்தை மேற்கொண்டதால என்ன பண்ணணும்னு தெரில. சரி காலங்காத்தால எடிட்டிங்கில் உட்காந்துட்டேன். கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணி போட்டால் கொஞ்சம் மிச்சம் நிற்கும்ண்டு அப்படியே விழுந்துருச்சு. சரின்னு எந்த ஏரியாக்குள்ளே வந்திருக்கோம் சொல்லி வெளியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. சரி ஓகே ரன்னிங் சேலஞ்ச் பண்ணணுமே ட்ரெயினுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டேன். இந்த எண்ணிலேருந்து அந்த 2 வரைக்கும் ஓடிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அப்படின்னு ஓடி ஒரு கிலோமீட்டர் கிட்ட ஓடிருப்பேன். அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம பெட்டுக்கு வந்தாச்சு. மறுபடியும் எடிட்டிங் அப்புறம்னா அதான் இல்லை, சும்மா உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாங்காய் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அது ஏதோ பொட்டக்காடு போல அப்பப்போ இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு. இதைத்தான் உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் F1 படம் மட்டும்தான் என் லேப்டாப்ல இருந்துச்சு. அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏஸ்தட்டிக்கா வீடியோ எடுக்கிறேன்னு கொஞ்சம் நேரத்தில் ஃபோனை போட்டு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு நாளே இப்படி தான் போச்சு. கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சும்மா போய் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே அந்த நமக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துச்சு. அங்கே அப்படி இப்படின்னு எப்படியோ சொமேட்டோ நம்பரை கண்டுபிடிச்சி அந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்து வழக்கம் போல சாப்பிட உட்காந்தாச்சு. காலைல இருந்து சாப்பிடல, அதனால ஆர்வமா சாப்பிட உட்காந்தேன். அவ்வளோ பெருசாலாம் இல்லை. வெளில ஆர்டர் பண்ணாலும் சரி, உள்ள சாப்பிட்டாலும் சரி, ட்ரெயினில் சாப்பாடு ஒரு மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு பையன் திருவிழாவில் பார்த்துருந்தான். சங்கட்டமே விடாம சேர்ந்து உட்காந்து பார்த்து முடிச்சிட்டேன். நல்லா இருந்துச்சு படம். எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்குது. அதை முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரில. ஸோ நம்ம ஆர்ட் ஒர்க் திறமையை வெளியே காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுதான் நான் வரைஞ்ச ஆர்ட், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அந்த சாயந்தரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி படுக்கையை தட்டினேன். அதுக்கப்புறம் திரும்ப நைட்டு போல எழுந்திரிச்சேன். மறுபடியும் தூக்கம் வச்சு மறுபடியும் தூங்கியாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த பயணம் இதோட முடிஞ்சுச்சு. நீங்களே எல்லாம் செய்ய முயற்சி செய்யுங்க.